வணக்கம். இது சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கை. இன்றைய செய்தி அறிக்கைக்குள் உங்களை வரவேற்பது வைஷ்ணவி புஷ்பராஜ். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். ரஷ்யா 2030 ஆண்டுக்குள் நேட்டோ நாடுகளை தாக்க முயற்சிப்பதாக மார்க் ரூட்டி தெரிவிப்பு. இஸ்ரேலிய நகரங்கள் மீது தொடர்ந்து துப்பாக்கிச்சூடு நடத்தும் கவுதிகள். நெதன்யாகுவுக்கு பச்சை விளக்கு கிடையாது, ட்ரம்ப் எச்சரிக்கை. IAEA தீர்மானம் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளுக்கு தீங்கு விளைவிக்கும் ஈரானிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எச்சரிக்கை. லாஸ் ஏஞ்சல் நகரில் போராட்டங்கள், டொனால்ட் ட்ரம்ப் கடும் உத்தரவு, பெண் ஊடகவியலாளருக்கு துப்பாக்கிச்சூடு. ஆக்சியம் ஸ்பேஸ் நிறுவனத்தின் ஆக்சியம் 4 மனித விண்வெளி பயணம் நாளை ஒத்திவைப்பு. ரயில்வே நிறுவனமான ஜூரோஸ்டார் புதிய வழித்தடங்களை அறிமுகப்படுத்த திட்டம். சைபீரியாவில் 5 பேருடன் சென்ற விமானம் மாயம். சமீபத்திய நாட்களில் சவால்கள் இல்லாமல் பலமுறை செங்கடல் மற்றும் பாபல் மண்டேப் வழியாக அமெரிக்க கடற்படை கப்பல்கள் சுதந்திரமாக வழிச்செலுத்தலை பயன்படுத்தியுள்ளன என்று அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெச்செத் குறிப்பிட்டுள்ளார். டுவிட்டர் பதிவில் கெக்ஷெத் கவுதிகளுக்கு எதிரான அமெரிக்க பிரச்சாரம் வெற்றி பெற்றது என்பதை இது நிரூபிக்கிறது என்று கூறினார். காசா பகுதியில் இஸ்ரேல் தனது முற்றுகையை நீக்காவிட்டால் செங்கடலில் கப்பல்கள் மீது மீண்டும் குண்டுவீச்சு நடத்தப் போவதாக ஜேமன் கிளர்ச்சி குழு மிரட்டியதை தொடர்ந்து மார்ச் 16 ட்ரம்ப் நிர்வாகம் கவுதிகள் மீது தாக்குதலை தொடங்கியது. தாக்குதல்கள் தொடங்கிய முதல் மாதத்தில் 200க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். மே 6 அன்று ஓமான் மத்தியஸ்தம் செய்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் மூலம் பிரச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வருவதாக ட்ரம்ப் அறிவித்தார். இந்த ஒப்பந்தத்தின் கீழ் இருதரப்பினரும் ஒருவரை ஒருவர் குறிவைக்க வேண்டாம் என்று ஒப்புக்கொண்டனர். ஆனால் கவுதிகள் இஸ்ரேலிய நகரங்கள் மீது தொடர்ந்து துப்பாக்கிச்சூடு நடத்தி வருகின்றனர். ஈரான் மீதான தாக்குதல்கள் குறித்த பொது விவாதத்தை நிறுத்துமாறு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிடம் கேட்டுக்கொண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இரு தலைவர்களுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ள ஒரு ஆதாரத்தை மேற்கோள் காட்டி காரெட்ஸ் என்று செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானுடனான அணுசக்தி ஒப்பந்தத்திற்கான தற்போதைய பேச்சுவார்த்தைகளை முடிவுக்கு கொண்டு வருமாறு நெதன்யாகு வெள்ளை மாளிகையிடம் கோரியதாகவும் அந்த வட்டாரம் தெரிவித்துள்ளது. ஈரானிய அணு உலைகளுக்கு எதிரான ராணுவ தாக்குதல் என்ற விடயத்தை பொது விவாதத்திலிருந்து கைவிடுங்கள் என்று ட்ரம்ப் நெதன்யாகுவிடம் கூறியதாக அந்த வட்டாரம் தெரிவித்துள்ளது. எதிர்காலத்தில் இதுபோன்ற தாக்குதலுக்கு நெதன்யாகுவுக்கு பச்சை விளக்கு கிடையாது என்று அந்த வட்டாரம் மேலும் கூறியது. IAEA தீர்மானம் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளுக்கு தீங்கு விளைவிக்கும் என்று ஈரானிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எச்சரிக்கின்றனர். ஐநா அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பின் ஆளுநர்கள் குழுவால் நிறைவேற்றப்படும் எந்தவொரு தீர்மானமும் நடந்து வரும் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை கடுமையாக சேதப்படுத்தும் என்று ஈரான் நாடாளுமன்றம் இன்று எச்சரித்தது. மேலும் விரோதமான நிறுவன நடவடிக்கைகள் என்று அழைக்கப்படுவதற்கான செலவை அமெரிக்கா ஏற்க வேண்டும் என்றும் கூறியது. நாடாளுமன்றத்தின் திறந்த அமர்வில் வாசிக்கப்பட்ட ஒரு அறிக்கையில் வாஷிங்டன் இஸ்ரேலுடன் ஒருங்கிணைந்து ஈரானுக்கு அழுத்தம் கொடுப்பதாக குற்றம் சாட்டிய சட்டம் இயற்றுபவர்கள் தற்போதைய ராஜதந்திர பாதையை மூலோபாய போர் என்று விவரித்தனர். ஈரானிய பேச்சுவார்த்தை குழு விழிப்புடன் இருக்கவும் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தின் கீழ் ஈரானின் உரிமைகளை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் எந்தவொரு திட்டத்தையும் நிராகரிக்கவும் அவர்கள் வலியுறுத்தினர். IAEA ஆளுநர்கள் குழுவால் எந்தவொரு தீர்மானமும் வெளியிடப்படுவது பேச்சுவார்த்தை செயல்முறையை ஆழமாக சீர்குலைக்கும் என்று இஸ்லாமிய ஆலோசனை சபை எச்சரிக்கின்றது. மேலும் அந்த நிறுவனத்தின் விரோதமான நடத்தைக்கு அமெரிக்கா தான் பொறுப்பு கூற வேண்டும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தைகள் பற்றிய கிடைக்கக்கூடிய தகவல்களும் அறிக்கைகளும் அமெரிக்கா எந்த வகையிலும் தீவிரமாக இல்லை என்பதை குறிக்கின்றன. பேச்சுவார்த்தைகளின் நோக்கம் திடிப்பு மற்றும் வற்புறுத்தலாக மாறிவிட்டது. மேலும் அமெரிக்கா ஈரானிய மக்களின் நியாயமான உரிமைகளுக்கு முற்றிலும் முரணான அவமானகரமான நிலைப்பாடுகளை எடுத்துள்ளது என்று அந்த அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளது. அமைதியான நோக்கங்களுக்காக யுரேனியத்தை வளப்படுத்த ஈரானின் உரிமை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது அல்ல என்பதை சட்டம் இயற்றுபவர்கள் மீண்டும் உறுதிப்படுத்தினர். மேலும் ஈரானிய சட்டத்தின் கீழ் நீடித்த தடைகள், நிவாரணம் மற்றும் உறுதியான பொருளாதார நன்மைகளை வழங்கும் ஒரு ஒப்பந்தம் மட்டுமே ஏற்றுக்கொள்ளத்தக்கது என்பதை மீண்டும் வலியுறுத்தினர். அவர்கள் ஈரானிய பேச்சுவார்த்தை குழுவிற்கு ஆதரவையும் தெரிவித்தனர். மேலும் அவர்கள் அச்சுறுத்தல்கள் அல்லது ஈரானிய நாட்டின் எதிரிகளின் மாயைகள் என்று விபரித்தவற்றிற்கு அடிபணிய வேண்டாம் என்று அதிகாரிகளை கேட்டுக்கொண்டனர். வெளிநாட்டவரை கைது செய்து நாடு கடத்தும் அமெரிக்காவின் குடியேற்ற கொள்கைகளுக்கு எதிராக லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன. இந்த நிலையில் பெண் பத்திரிகையாளர் மீது போலீஸ் துப்பாக்கிச்சூடு நடத்தியமை பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.
போராட்டங்கள் நகரின் மையப்பகுதியை ஸ்தம்பிக்க செய்துள்ளன. நகர மையத்தில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சோதனை மேற்கொள்ளும் குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்கத்துறைக்கு எதிராக சுமார் 2000 போராட்டக்காரர்கள் நகர மையத்தில் உள்ள ஒரு முக்கிய நெடுஞ்சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல தானியங்கி கார்கள் மற்றும் போலீஸ் வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் லாஸ் ஏஞ்சலில் முகமூடி அணிந்து போராட்டக்காரர்களை கைது செய்ய உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை நடந்த போராட்டங்களை தொடர்ந்து முகமூடிகளை பயன்படுத்துவதையும் ட்ரம்ப் தடை செய்துள்ளார். இதற்கிடையே லாஸ் ஏஞ்சல் நகரில் நடைபெற்று வரும் போராட்டங்களை செய்தி சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த ஆஸ்திரேலிய பெண் செய்தியாளர் ஒருவர் ரப்பர் தோட்டாவால் சுடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 9 நியூஸ் அமெரிக்க செய்தியாளர் லாரன் டோமாசி ஞாயிற்றுக்கிழமை நடந்த இந்த சம்பவம் குறித்து செய்தி வெளியிட்டுக் கொண்டிருந்த போது அவரது காலில் ரப்பர் தோட்டா தாக்கியது. இந்த சம்பவம் கமராவில் பதிவாகியுள்ளது. நேட்டோவின் பாதுகாப்பு செலவினங்களை 5% அதிகரிக்க வலியுறுத்தி அமைப்பின் பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே ரஷ்யா 2030ஆம் ஆண்டுக்குள்ளே நேட்டோ நாடுகளை தாக்க முயற்சிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். லண்டனுக்கு விஜயம் செய்த போது இந்த மாதம் நெதர்லாந்தில் நடந்த உச்சி மாநாட்டில் ராணுவ செலவினங்களில் பெரிய அதிகரிப்புக்கான தனது கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுமாறு 32 நேட்டோ உறுப்பு நாடுகளுடன் ரூட்டே கேட்டுக் கொண்டதாக அரபு செய்திகள் தெரிவிக்கின்றன. சாத்தம் கவு சிந்தனை குழுவில் பேசிய ரூட்டே வெடிமருந்துகளை உற்பத்தி செய்வதில் ரஷ்யா மிகப்பெரிய நேட்டோவை விட முன்னேறி வருவதாகவும் கூட்டுப்பாதையில் கூட்டணி குவாண்டம் பாய்ச்சலை எடுக்க வேண்டும் என்றும் கூறினார். சமீபத்திய மாதங்களில் நேட்டோ பொதுச் செயலாளர் ரஷ்யா, சீனா, வடகொரியா மற்றும் ஈரான் போன்ற நாடுகளை விரோத நாடுகள் என்றும் அவற்றிலிருந்து வெளிப்படும் அச்சுறுத்தல்கள் என்றும் பலமுறை அழைத்துள்ளார். இதனால் பலதரப்பு அமைப்பின் ராணுவமயமாக்கலை அதிகரிக்க வலியுறுத்தியுள்ளார். விருப்பமான சிந்தனை நம்மை பாதுகாப்பாக வைத்திருக்காது என ட்ரூட்டே கூறினார். நாம் ஆபத்தை கனவு காண முடியாது, நம்பிக்கை ஒரு உத்தி அல்ல. எனவே நேட்டோ ஒரு வலுவான, நியாயமான மற்றும் மிகவும் ஆபத்தான கூட்டணியாக மாற வேண்டும். எனவே ராணுவ செலவினங்களில் பொருளாதார உற்பத்தியில் 3.5% இலக்கையும், சாலைகள், பாலங்கள், விமான நிலையங்கள் மற்றும் கடல் துறைமுகங்கள் போன்ற பாதுகாப்பு தொடர்பான செலவினங்களில் மற்றுமொரு 1.5% இலக்கையும் ட்ரூட் முன்மொழிந்தார். ஜூன் 24, 25ஆம் தேதிகளில் ஹேக்கில் நடைபெறும் உச்சி மாநாட்டில் கூட்டணி இந்த இலக்கை ஒப்புக்கொள்ளும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மாஸ்கோவின் கூற்றுப்படி ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பை கட்டுப்படுத்த நேட்டோ உறுப்புகள் முன்னெப்போதும் இல்லாத முயற்சிகளை மேற்கொண்டுள்ளனர். இதனை கிரெம்ளின் கண்டித்துள்ளது. குற்றச்சாட்டுகளை ஆதாரமற்றது என்றும் ரஷ்யாவிற்கு எதிரான மேற்கத்திய பிரச்சாரத்தின் மற்றொரு பகுதி என்றும் கூறிய கிரெம்ளின் நேட்டோ உறுப்பினர்களுடன் பேச்சுவார்த்தைக்கு திறந்திருப்பதாகவும் ஆனால் சமமான நிலையில் மட்டுமே இருப்பதாகவும் மேற்கு நாடுகள் அதன் அதிகரித்த ராணுவமயமாக்கலை கைவிடுமாறு வலியுறுத்துவதாகவும் கூறியதாக ஸ்புட்னிக் தெரிவித்துள்ளது. ரயில்வே நிறுவனமான யூரோஸ்டார் வரும் ஆண்டுகளில் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து ஜெர்மனி மற்றும் சுவிட்சர்லாந்துக்கு புதிய வழித்தடங்களை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. இது நிலையான சர்வதேச பயணத்தின் புதிய பொற்காலத்தை அறிவிக்கின்றது. லண்டனில் இருந்து பிராங்க்பர்ட் மற்றும் ஜெனீவாவிற்கு 2030ஆம் ஆண்டுக்குள் சேவைகள் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த புதிய வழித்தடங்களில் 50 புதிய ரயில்கள் சேவை செய்யும். பிராங்க்பர்ட்டுக்கு 5 மணி நேரமும் ஜெனீவாவிற்கு 5 மணி நேரம் 20 நிமிடங்களும் பயணம் செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பெல்ஜிய நகரங்கள் போன்ற வேறு எந்த நகரங்களுக்கு வழியில் சேவை வழங்கப்படும். பயணிகள் பயணத்தின் நடுவில் ஏறி இறங்க அனுமதிக்கப்படுவார்களா என்பது குறித்து இந்த முடிவுகள் எடுக்கப்படவில்லை. யூரோஸ்டார் ஏற்கனவே லண்டனில் இருந்து பிரஸ்லஸ், பாரிஸ், ஆம்ஸ்டர்டாம் மற்றும் பிரெஞ்சு ஆல்ப்ஸ் ஆகியவற்றிற்கு ஸ்கை சீசனில் சேவைகளை இயக்குகின்றது. மேலும் பெல்ஜியம், பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்திலிருந்து சேவைகளையும் இயக்குகின்றது. யூரோஸ்டாரின் தலைமை நிர்வாக அதிகாரி இக்வெண்டோலின் காசெனெஃப் PSA நிறுவனத்திடம் கூறுகையில், இன்னும் நிலையான முறையில் பயணிக்க வேண்டும் என்ற விருப்பத்தால் உந்தப்பட்டு பல பயணிகள் இப்போது பறப்பதற்கு மாற்றாக நீண்ட ரயில் பயணங்களை தெரிவு செய்ய தயாராக உள்ளனர். ஐரோப்பா முழுவதும் ரயில் பயணத்திற்கான வலுவான தேவை அதிகரித்து வருவதாகவும் வாடிக்கையாளர்கள் முன்பை விட ரயில் மூலம் மேலும் ஆராய்ந்து யூரோஸ்டார் வழங்கும் தனித்துவமான அனுபவத்தை அனுபவிக்க ஆர்வமாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முக்கிய நிதி மையங்களாக இருக்கும் பிராங்க்பர்ட் மற்றும் ஜெனீவாவிற்கு நேரடி சேவைகளுக்கு சுற்றுலா பயணிகள் மற்றும் வணிக பயணிகளிடமிருந்து வலுவான தேவை இருக்கும் என்று காஷனெஃப் எதிர்பார்க்கின்றது. இருப்பினும் இந்த சேவைகளை தொடங்குவதற்கு முன் நிலையங்களில் போதுமான பயணியிடத்தை உருவாக்குதல், புதிய எல்லை கட்டுப்பாடுகளை செயல்படுத்தல் மற்றும் ரயில் பாதைகளுக்கான அணுகலை உறுதி செய்தல் உள்ளிட்ட பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. சைபீரியாவின் ஆழமான காடுகளில் 2 விமானிகள் உட்பட 5 பேருடன் சென்ற விமானம் இன்று காணாமல் போனதாக ரஷ்யாவின் சிவில் விமான போக்குவரத்து ஆணையம்
ரோசாவியாட்சியா தெரிவித்துள்ளது. விவசாயம் மற்றும் வனவியல் நோக்கங்களுக்காக பரவலாக பயன்படுத்தப்படும் சோவியத் பெருமளவில் தயாரிக்கப்பட்டு ஒற்றை என்ஜின் பைப்லைன் விமானமான அண்டோனோவ் ஆன் 2 வடகிழக்கு ரஷ்யாவில் உள்ள ஜாகுடியாவில் காடுகளின் மீது துயர சமிச்சைகளை வெளியிட்டதாக உள்ளூர் அவசர அமைச்சக அலுவலகத்தை மேற்கோள் காட்டி டாசைட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. வனத்துறை வான்வழி உளவுத்துறையில் ஈடுபட்டிருந்த விமானத்தை கண்டுபிடிக்க ஒரு தேடல் மற்றும் மீட்பு விமானம் அனுப்பப்பட்டுள்ளதாக ரோசாவியாட்சியா டெலிகிராம் செய்தி செயலியில் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள நாசாவின் கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து திட்டமிடப்பட்டிருந்த ஆக்சிஜன் ஸ்பேஸ் நிறுவனத்தின் ஆக்சிஜன் 4 மனித விண்வெளி பயணம் மோசமான வானிலை காரணமாக நாளை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இந்த 4வது தனியார் மனித விண்வெளி பயணத்தில் இந்திய விண்வெளி வீரர் சுவான்சி சுக்லா மற்றும் அமெரிக்காவை சேர்ந்த மிஷன் கமாண்டர் பெக்கி விட்சன், ஹங்கேரியை சேர்ந்த விண்வெளி நிபுணர் திபோர் கபு, போலந்தை சேர்ந்த இஸ்லாவோஸ் ஒஸ்னாஸ்கி என மொத்தம் 4 விண்வெளி வீரர்கள் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு செல்ல திட்டமிட்டிருந்தனர். கடந்த 1984 ஆண்டு ரஷ்யாவின் சோயிஸ் விண்வெளி பயணத்தில் இணைந்து ராகேஷ் சர்மாவின் விண்வெளி பயணத்திற்கு பிறகு 41 ஆண்டுகளுக்கு பிறகு விண்வெளிக்கு செல்லும் 2வது இந்தியர் என்ற பெருமையை உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சுபான்சி சுக்லா பெறவுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாசா மற்றும் இஸ்ரோவின் கூட்டு முயற்சியான இந்த ஆக்சிஜன் 4 திட்டம் விண்வெளி ஆய்வுத்துறையில் ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகின்றது. இத்துடன் இன்றைய செய்தி அறிக்கை நிறைவடைகின்றன. நாளைய தினம் மற்றுமோர் செய்தி அறிக்கையூடாக உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள samoogamedia.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.